ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா செய்ய போகிறோம். வாங்க சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி துருவின தேங்காய், 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு 3 கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரையும் எண்ணெயில் வதக்கலாம். இப்போது ஆனியன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ண 3 பெரிய தக்காளி சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகிற வரையும் வதக்கலாம். வதக்கின பிறகு 1 கிலோ சிக்கனை சேர்த்து சிக்கன் சாஃப்ட் ஆகிற வரையும் எண்ணெயில் வதக்கலாம். சிக்கன் சாஃப்டான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலரி விட்ட பிறகு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து குழம்பு திக்காகிற வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை சேர்த்து சூடாக பரிமாறுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.